ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கோ அவங்களாம் வந்துட்டு மெயில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. 9/7/2024 அன்னையோட மெயில் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ அவங்களாம் மறக்காமல் மெயில் சென்ட் பண்ணிடுங்க. எஸ்பிஓ எப்போவுமே நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. பட் வந்துட்டு இதுக்கு திரும்ப சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எல்லாருமே மறக்காமல் இதை பண்ணிடுங்க. என்னென்ன பிரச்சனைக்கெலாம் வந்துட்டு மெயில் சென்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்பிளாக் ரெக்வெஸ்ட் சொல்லியிருக்காங்க. யார் யாரோ ஐடியெலாம் வந்துட்டு பிளாக் ஆகிருக்கோ அவங்களாம் வந்துட்டு அன்பிளாக் ஆகுறதுக்காக மெயில் சென்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐடி ட்ரான்ஸ்ஃபர். எனக்கு வந்துட்டு எஸ்பிஐயில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் இதை கண்டினியூ பண்ண விரும்பலை. இதை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ரீசனோடு வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். தேர்ட் ஒன் மெயில் ஐடி சேஞ்ச். மெயில் ஐடி வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு மிஸ் ஆகிருந்துருக்கலாம், இல்லை வந்துட்டு மெயில் ஐடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கலாம், நம்ம டைப் பண்ணும்போதே தவறுதலாக மிஸ்டேக் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெலாம் வந்துட்டு சரியான ப்ரூஃபோட மெயில் சென்ட் பண்ணிடுங்க. ஃபோர்த் ஒன் ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்ட் கேன்சல். ரீஃபண்ட் சென்ட் பண்ணவங்க ரீஃபண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு வந்துட்டு மெசேஜ் இன்னும் ஒரு சிலவங்க சென்ட் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களும் வந்துட்டு மெயில் சென்ட் பண்ணிடுங்க. ஒரு சிலவங்க நம்ம சஸ்பெண்ட் ஆகிருந்தது, ஸோ அவங்களும் என்னோடய ஐடி சஸ்பெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். எப்போவுமே நமக்கு எஸ்பிஓ சான்சஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணோன்னா அதை வந்து திரும்ப நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அது இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். பட் இது வந்துட்டு நமக்கு லாஸ்ட்டு வாய்ப்பு தான். திரும்ப இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்ம நியூ கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம எந்த ஒரு நமக்கு கரெக்ஷனே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷராக தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ வந்துட்டு எல்லாருமே மறக்காமல் மிஸ்டேக் உள்ளவங்க மெயில் சென்ட் பண்ணிடுங்க. இனிமேல் நம்ம ஃப்ரெஷ்ஷராக நம்ம கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகி நம்மளோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸாக நம்ம ரெடியாக இருப்போம். தேங்க்யூ. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.